பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் மற்றும் தமிழக பாஜக எஸ்சி பிரிவின் பொறுப்பாளர் வெங்கடேஷ் மௌரியா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ராகுல் காந்தி அவர்களும் நானும் அவர்களை போன்றுதான் இருக்கிறேன் என்பதை அமெரிக்காவிலே பேசுகிற பொழுது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தார். இடஒதுக்கீடை எவ்வளவு நாள் நாம் கொண்டு போக முடியும், அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் பேசினார். பொதுவாக நாடாளுமன்றத்திலே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு மாதிரி டைரியை வைத்துக்கொண்டு அதை அவ்வப்பொழுது காட்டி பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய ராகுல் காந்தி அரசியலமைப்பு சட்டம், அண்ணல் அம்பேத்கர் போன்ற தலைவர்களெல்லாம் இணைந்து உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக அவர் அமெரிக்காவில் பேசியது இந்திய நாட்டில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு எதிரானது. ஒவ்வொரு மாநிலமும் இடஒதுக்கீட்டு நடைமுறையை கடைபிடித்து வருகிற இந்த நிலையில் அதற்கு எதிராக பேசுவது, இடஒதுக்கீட்டின் மூலம் பயன்பெறக்கூடிய பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர் மற்றும் பட்டியல் சமுதாயங்கள் போன்ற அனைத்து மக்களும் சேர்ந்துதான் இந்த நாட்டில் ஏறத்தாழ 90% வாழ்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான ஒரு குரலை எழுப்புகிற ராகுல் காந்தியை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து புகார் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்து தலைமை காவல்துறை தலைவர் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு மனு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த புகார்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போன்று சென்னை மாநகர ஆணையரிடமும் கொடுக்க இருக்கிறோம். இதைத் தொடர்ந்து வருகிற 30ஆம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தமிழக ஓபிசி அணியின் சார்பாக, எஸ்சி அணியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு இந்த டிஜிபி அலுவலகத்திற்கு எங்களுடைய ஓபிசி அணியின் தலைவர் சாய் சுரேஷ், எஸ்சி அணியினுடைய மாநில பொறுப்பாளர் கர்நாடகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வெங்கடேஷ் மௌரியா, எஸ்சி அணியினுடைய பொதுச் செயலாளர் நாகராஜன் அவர்கள், ஓபிசி அணியினுடைய பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு அவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் காளிதாஸ் அவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் டிஜிபியை பார்த்திருக்கிறோம். ராஜீவ்காந்தி அவர்கள் இடஒதுக்கீடு என்பது திறமையை குறைத்துவிடும், ஆற்றலை குறைத்துவிடும், தகுதி வாய்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று சொன்னார். ராகுல் காந்தி அதையே திரும்பவும் சொல்லியிருக்கிறார். இப்படி வெளியில் ஒன்று, பொதுக்கூட்டங்களில் ஒன்று, பட்ஜெட்டுக்கு அல்வா தயாரித்தால் கூட அந்த அல்வா தயாரிப்பதில் எத்தனை ஓபிசி இருக்கிறார்கள், எத்தனை எஸ்சி இருக்கிறார் என்று கேள்வி கேட்கக்கூடிய ராகுல் காந்தி இடஒதுக்கீடின் மீது கை வைக்கிறார், கை வைக்க நினைக்கிறார். அவர் மனதில் இருப்பது வெளிவந்திருக்கிறது. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது குறித்து நமது சகோதரர் வெங்கடேஷ் மௌரியா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார்கள். ஷார்ட் இன்னைக்கு இங்கிலீஷ் சார் கன்னடம். Today we met DGP ji regarding Rahul Gandhi ji in America. He spoken about Indian Constitution, Scheduled Caste Reservation, OBC reservation. If we are coming to power, we are going to remove this reservation, like that he told. In America, because we are giving all over Tamil Nadu complaint against Rahul Gandhi. He spoken in America against nation, because anti-nation case they have to put against Rahul Gandhi, like we are demanding from not only Rahul Gandhi, from Nehru, Indira Gandhi, Rajiv Gandhi, everyone as against scheduled caste and OBC. When Ambedkar was alive, on that time the Congress and Nehru, Ambedkar's PA Narayan Kajorkar, he was when against Ambedkar in the 1952 and 1954 parliament elections, and also against OBC. Kaka Kalalkar report also they are against him. Now the BJP government and Narendra Modi ji is doing
favor for OBC and scheduled caste more and more development activities, and in Jammu Kashmir up to now, up to Article 370 removed, there was no scheduled caste, scheduled tribe reservation in Jammu Kashmir. Now after Article 370 removes, now scheduled caste SC reservation is there. The Congress ultimately they are doing drama when election is coming. After election they will speak against Congress, I mean scheduled caste and OBC. Now on 30th we are going to protest against Rahul Gandhi. Unconditionally he should ask sorry about all over India SC, ST and OBC people. Like that we are demanding, and we should lodge a complaint against Rahul Gandhi today. காப்பி கம்ப்ளைண்ட் காப்பி Complaint copy. ரெண்டு பக்கம் பிடிங்க ரெண்டு பிடிங்க இந்த போனை எத்திரம் தலைவரே பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இடஒதுக்கீடுக்கு எதிராக அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேசியதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளிக்கப்பட்டிருப்பதாகவும், வரும் 30ஆம் தேதி தமிழக பாஜக சார்பில் இதற்காக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அவர் கூறியிருக்கிறார்.